வணக்கம் மகளே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட இன்னைக்கு ப்ரோமோவோட ப்ரடிக்ஷன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போன வார எபிசோடில் தங்கமயிலோட உண்மைகள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. வீட்டில் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. என்ன முடிவெடுக்க போகிறாங்க? தங்கமயிலும் சரவணனும் இனி சேர்ந்து வாழ போகிறாங்களா? இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவெடுக்க போகிறாங்க பாண்டியன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் ராஜியும் மீனாவும் ஒரு உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கதை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. இதை எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தொடரும் போட்டு நேற்றுக்கு எபிசோட முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடில் தங்கமயில் ரொம்பவே அழுதுகிட்டு பாண்டியன்ட்ட கெஞ்சுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த தப்பு நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. என் குடும்ப சூழ்நிலையினால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். என் வயசு பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு மட்டும் படிப்பு இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப நாளாக தேங்கி போயிருந்தேன். அதனால் எங்கள் வீட்டில் எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், எனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி வேற இருக்காங்கன்னு சொல்லி யோசித்து இந்த மாதிரி பொய்கள்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஆனால் நாங்கள் வேணும்னு பண்ணலை, பொய் சொல்லி உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல. அப்போ கூட நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பொய் சொல்லி பண்ணுற கல்யாணம் நினைக்காதுமா, எனக்கு வேண்டாமான்னு சொல்லி கெஞ்சினேன். ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே கோமதி எந்திரிச்சு வந்து கத்துறாங்க, குடும்பமாக வந்து எங்களை ஏமாற்றிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறியா? மரியாதையாக போயிரு, எங்ககிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, குழந்தை விஷயத்தில் மட்டும் நான் பொய்யே சொல்லலை. நான் மாசமாக இருக்கேன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த ப்ரெக்னென்சி கார்டு தப்பான ரிப்போர்ட்டை காட்டியிருக்குன்னு எனக்கு தெரியாது அத்தை. சத்தியமாக குழந்தை விஷயத்தில் மட்டும் நான் பொய் சொல்லலை. மற்ற சொன்ன பொய்களுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கத்தன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. கோமதி அவங்கள உடனே தள்ளி விட்டுட்டு, உனக்கு அந்த தகுதியே இல்லை, உலகத்தில் இல்லாத அதிசயம் உனக்கு தான் நடக்கும். ப்ரெக்னன்சி கார்டே உனக்கு தப்பாயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் குடும்பமாக சேர்ந்து பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க, திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருன்னு வேற நீ கேட்குறியா? நான் இதுக்கு மேலே உன்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசிக்கிட்ட போகிறாங்க. நீயாவது என்னை புரிஞ்சுக்க அரசி, எங்கள் வீட்டில் பண்ண தப்புக்கு நான் என்ன அரசி பண்ணுவேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அரசி சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனே நீங்கள் அழுக வச்சிட்டீங்க, என் மூஞ்சிலே இனிமேல் முழிச்சிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தங்கமயிலும் மறுபடியும் சரவணக்கிட்டேயே போகிறாங்க. இவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சு காட்டி பரவாயில்ல மாமா, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கணும், எனக்காக நீங்களாவது ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணக்கிட்ட. அங்கேயும் கோமதி வந்து தங்கமயில தள்ளி விட்டுறாங்க. என் பையன்கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசின, உன்னை நானே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் எந்திரிச்சு கத்துறாங்க, கோமதி அமைதியாக இரு, நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தங்கமயிலை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமான்னு சொல்கிறாங்க. தங்கமயில் பயத்தோடு அழுதுகிட்டே கேட்குறாங்க, எதுக்கு மாமா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இனிமேல் உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கலாம். பிரச்சனையை ஆரம்பித்ததே உங்கள் அப்பா அம்மா தானே, அவங்கக்கிட்டேயே பேசி பிரச்சனையை முடிவுக்கு வந்துக்கலாம். அவங்கள கூப்பிடு, உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை மாமா, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை தெரிய வேண்டாம். நான் இங்கே நல்லா இருக்கேன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கக்கிட்டலாம் சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க மாமா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மறுபடியும் கெஞ்சுறாங்க. இதுக்கப்புறம் பாண்டின்னு சொல்கிறாங்க, இப்போ நீ ஃபோன் பண்ண போறியா இல்லை நான் ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில், வேண்டாம் மாமா, வேண்டவே வேண்டாம், நான் போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ரூமில் போய் கதவை பூட்டிக்கிறாங்க. கதவை பூட்டினதுமே அரசி சொல்கிறாங்க கோமதி கிட்ட, இவங்க தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இங்கே இருக்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் கதவை தட்டுறாங்க. தங்கமயிலே, இப்போ நீ கதவை திறக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் தட்டுறாங்க. ஆனாலும் கதவை திறக்கவே இல்லை தங்கமயில். சத்தத்தையே காணோன்னு சொல்லி கோமதி பதறாங்க. பாண்டி அதுக்கப்புறம் வந்து, தங்கமயில் நான் சொல்கிறேன் கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயிலும் அழுதுகிட்டே கதவை திறந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பாண்டியனே கூப்பிடுறாங்க தங்கமயிலோட அப்பாவுக்கு. ஃபோன் பண்ணி பேசணுன்னு, சொல்லுங்கள் சம்மதின்னு கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாவும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது குட் நியூஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயிலோட அப்பா ஏதோ சந்தோஷமான தகவல் நினச்சிக்கிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு தங்கமயிலோட அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சம்மந்தி நம்ம 2 பேர்த்தையும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஏதோ சந்தோஷமான நியூஸ் இருக்கும் போல், அதனால தான் கூப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயிலோட அம்மா கேட்குறாங்க, அவர் சொன்னாரா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கமயிலோட அப்பா சொல்கிறாங்க, சம்மந்தி அப்படி எதுவும் சொல்லலை, வர சொல்லி சொன்னதுனால எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா,
அப்படி ஒரு நல்ல விஷயமா இருந்தால் தங்கமயிலோட பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. உடனே தங்கமயிலோடப்பா சரி நீ கிளம்பு நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே தங்கமயிலை காட்டுறாங்க. தங்கமயில் அழுதுகிட்டே மறுபடியும் கெஞ்சுறாங்க. அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சுறாங்க. யாருமே அதை பொருட்படுத்தவே இல்லை. பாண்டியன் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா வர வரைக்கும் யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயில் மறுபடியும் போய் சரவணன்ட்ட கெஞ்சுறாங்க. சரவணனும் கையை தட்டி விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே காந்திமதியோட வீட்டை காட்டுறாங்க. காந்திமதி ரொம்ப நேரமாக பாண்டியனோட வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மருமகள் 2 பேருமே வந்து கேட்குறாங்க, என்னத்தை ரொம்ப நேரமாக வெளியிலே நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே காந்திமதி சொல்கிறாங்க, என்னன்னு தெரில பாண்டியனோட வீட்டில் காலையிலேருந்து இன்னும் வாசத்தண்ணி கூட போடலை, ஏதோ பிரச்சனை போல், அப்பப்போ அழுகிற சவுண்டு கேட்குது, ரொம்ப சத்தமாக வேற பேசுகிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில, ஒன்றுமே புரியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மருமக சொல்கிறா, ஆமாத்த நேற்று நைட்டு கூட நான் அன்டைமில் தண்ணி குடிக்க வந்தப்போ கூட அவங்க வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுத்த, நான் அப்போவே நினச்சேன் ஏதோ பிரச்சனை போலன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும், யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்குமோன்னு மாமியார் சொல்கிறாங்க. உடனே மருமக சொல்கிறாங்க, இல்லை இல்லைத்த உடம்பு சரியில்லாமல் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு நேரம் போயிருப்பாங்கல்ல, அப்போ வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காந்திமதி சொல்கிறாங்க, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மருமக சொல்கிறாங்க, வேண்டாம் அத்தை, அன்னைக்கே கோமதி உங்களை எப்படி பேசினாங்க, இப்பயும் போய் பேசிட்டாங்கன்னா அப்புறம் சங்கட்டமாயிடும், அதனால் நீங்கள் போக வேண்டாம், என்னென்னு பொறுத்திருந்து பார்க்கலாம், குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் வரதா செய்யும், அதை அவங்க பேசி சரி பண்ணிக்குவாங்க, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் கோமதி எனக்கு மனசு கேட்கல, பதட்டமாகவே இருக்குது, இது ஒன்றும் சின்ன பிரச்சனை மாதிரி தெரியல, பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, வெயில் எப்படியும் நின்றுட்டு இருந்தால் மயக்கம் வந்துடும் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியனோட வீட்டில் காட்டுறாங்க. குழலி வந்து வந்துடுறாங்க பாண்டியனோட வீட்டுக்கு. உள்ளே வந்து பயங்கரமாக போய் கத்துறாங்க. சரவணன்கிட்ட சொல்லி அழுகிறாங்க. ஊருக்கே நல்லவனாக இருந்தேன்டா உனக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லி சரவணனை பார்த்து அழுகிறாங்க. இதுக்கப்புறம் தங்கமயில்கிட்ட போய் திட்டுறாங்க. இப்படி பொய்க்காரியாக இருக்க, ஒரு விஷயம் 2 விஷயம்னா பரவாயில்ல, இவ்வளோ பொய் சொல்லியிருக்க, அதை கூட நான் மன்னிச்சிடுவேன், குழந்தை விஷயத்தில் போய் பொய் சொல்லியிருக்கே, எந்த பொண்ணாவது செய்யக்கூடிய ஒரு செயலாக இது, இதை போய் நீ செஞ்சிருக்கேடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. தங்கமயில் மறுபடியும் சொல்கிறாங்க, உங்கள் மேலே சத்தியமாக நான் அவள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என் மேலே எதுக்கு சத்தியம் பண்ணுறேன், நான் செத்து போகிறதுக்கா, நாளைக்கு என் பொண்ணு உங்ககிட்ட வந்து உன்னை மாதிரி வளர்கிறதுக்கா, இந்த மாதிரியெல்லாம் கத்திகிட்டே இருக்கும்போது பாண்டியன் வந்து கத்துறாங்க. வேண்டாம் குழலி அமைதியாக இருன்னு சொன்னோடனே திருப்பி பாண்டியனை சத்தம் போடுறாங்க. நீங்கள் தானேப்பா சொன்னீங்க நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு, உங்கள் நல்ல குடும்பம் இதுதானா, உங்களால் தான் என் தம்பிக்கு இந்த நிலமை, இப்போ கூட உங்கள் மருமகளை திட்டினா உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி பாண்டியனி சத்தம் போடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழலில் தான் இன்றைக்கி தொடரும் போட்டு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. மக்களே, நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற இந்த சீரியல் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.